தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட் ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த அசைன்மெண்ட் ஷீட் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நம்ம கேமரா ஆப் மூலமாக ஃபோட்டோ எடுப்போம் பார்த்திங்களா. எடுத்து அது கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம டிஎன்ஓஇ அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணுற வரை நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பு தேவை. அந்த ஆப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டாக் ஸ்கேனர் அப்படின்ற ஆப் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. டாக் ஸ்கேனர் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்பு. நம்ம பிடிஎஃபாக மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம இந்த டாக் ஸ்கேனர் ஆப் மூலமாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டாக் ஸ்கேனர் ஆப் நான் ஆல்ரெடி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக் ஸ்கேனர் ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வரக்கூடிய பேஜில் உங்களுக்கு நியூ பேஜ்னால் நியூவாக க்ரியேட் ஆகி காமிக்கும். இதில் கீழே பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக கேலரியில் வச்சுருப்போமா. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இம்போர்ட் ஃப்ரம் கேலரி, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் எழுதின அந்த 5 பேஜஸ் எடுத்துருப்பீங்க. ஓகேங்களா, எடுத்து வச்சுருப்பீங்க. இதை இப்போ செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் வைஸ் செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பேஜ் இல்லை ஃப்ரண்ட் பேஜ் அடுத்ததாக எடுத்துச்சுன்னா இங்கே தான் இந்த இடத்துல ஃப்ரண்ட் பேஜ்னால் இங்கே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற 1, 2, 3 இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற விதத்தை பொறுத்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் எப்பயுமே அசைன்மெண்ட்டில். ஃப்ரண்ட் பேஜ் ஃபஸ்ட்டு. அடுத்து நான் எழுதின பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டராக வைக்கிறேன். பட் வியூ பாருங்கள், இந்த மாதிரி திரும்பி இருக்குது. ஸோ கிடைமட்டமாக செங்குத்து எல்லாமே கிடைமட்டமாக திரும்பி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எழுதின 5 பேஜ், அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பாருங்கள் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் டேப்பில் இம்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேஜ் லோட் ஆகும், ப்ளீஸ் வெயிட்னு சொல்லும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதா ரொட்டேட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணுறதா கிராப் பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம தேவைப்பட்டதை விரலை வச்சு நம்ம அழகாக நகர்த்திக்கிடலாம். ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாக தேவைப்படுதுன்னா நம்ம நகர்த்திக்கிடலாம். ஓகேங்களா. எல்லாமே ஃபில் பண்ண ஷீட்டு தான் அது. அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் சப்மிஷன் ஃபார்ம், சப்மிஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இதை இது பண்ணியாச்சா. அடுத்து மொத்தம் பேஜ் நம்பர் ஆஃப் 6ல் மொத்தமாக உள்ள 6 பேஜஸில் ஃபஸ்ட்டு பேஜ். அடுத்து 2வது பேஜ் போக நெக்ஸ்ட் பட்டன் கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். 15 வயசு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணணும் பார்த்தீங்களா. அப்போ கீழே பாருங்கள் இந்த ரைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, சுற்றுற மாதிரி ரொட்டேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிறோம். நம்ம அவ்வளோதான். அதுவே ஆட்டோமேட்டிக் கிராப் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் கிராப் பண்ணது கீழே பாருங்கள் பேஜ் நம்பர் லைட்டாக இதாக இருக்குது பார்த்தீங்களா. பேஜ் நம்பரை கொஞ்சம் நமக்கு விரலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அசைன்மெண்ட் ஷீட் கிடையாது, என்கிட்ட அசைன்மெண்ட் ஷீட் இல்லை. அதனால் நான் வேறு ஒரு பேஜை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. அசைன்மெண்ட் ஷீட்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருப்பீங்க, பேராகிராஃப் பாயிண்ட் எழுதி வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க, அது பெட்டரு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் நேம் மறக்காமல் எழுதி வச்சுருங்க. அதாவது மேலே ரைட் கார்னரில் அப்பர் ரைட் கார்னர் எழுதி வைப்பீங்க. கீழே லோயர் இந்த பேஜ் நம்பர் போட்டிருக்காங்களா, பேஜ் நம்பர் 3 போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு பேஜ் நம்பர் 1 ஆ 2 அப்படின்றத ஸோ இந்த மாதிரி பேஜ் நம்பர் 2, 3 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ கிராப் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்த பேஜ் போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கும்போது இந்த மாதிரி தான் விழுந்துருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ரைட்டுன்றதை கீழே கிளிக் பண்ணோம் அப்படின்னா சுற்றும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுதா. அப்போ ரைட் சைடு நிற்கிது கரெக்டாக. இதெல்லாம் இது சூப்பராக கிராப் ஆட்டோமேட்டிக் அதுவே நீட்டாக கிராப் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அடுத்த பேஜ் போகிறோம். அதுவும் ஆட்டோமேட்டிக் அழகாக கிராப் பண்ணி அதுவே கொடுத்துருச்சு. ஸோ இதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, அழகாக கிராப் பண்ணி அதுவே நல்லா கொடுத்துருச்சு. ஸோ இது பெஸ்ட் ஆப், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிராப் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் பெட்டராக இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் தேவைப்பட்டால் இந்த ஒரு லைட்டாக தெரியுது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். கீழே அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லோடாகி சுற்றும். ஓகேங்களா. கொஞ்சம் அவ்வளோ ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், இப்போ நிறைய ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கலருன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த இதை பொறுத்தளவு இந்த விப்ராண்டுன்ற ஆப்ஷனில் தான் இருக்கும். நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும். கலருன்றது விப்ராண்டுன்ற ஆப்ஷனில் இருக்கும். நமக்கு தேவைன்னா நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போடுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ விப்ராண்டில் வச்சிங்கன்னா அதெல்லாம் எடுக்காது. முக்கியமாக அந்த ஷார்ப்பன் பிளாக்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் அண்ட் பிளாக்ல மாறி இருக்கா, ஷார்ப் பிளாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி வர தெரியாது. நமக்கு தேவை என்னென்னா எப்போயுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எப்போயுமே பெட்டர் நமக்கு. பட் ஆப்பில் எப்பவுமே இந்த 2வது ஆப்ஷன் விப்ராண்டு தான் இருக்கும்.
நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு எடுத்த அந்த ஒரிஜினல் ஷீட் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கலரெல்லாம் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணால் கரெக்டாக ஸ்டிக் பண்ணலாம் தெரியும் ப்ரெசன்டேஷன். ஏன்னா அது ரெண்டர் போட்டு தான் அவங்க வேல்யூஷன் பண்ணாங்க சொல்லும் போது நீங்கள் ஒயிட் அண்ட் பிளாக்ல கொடுத்தீங்கன்னா கலரே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேல்யூஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணி போட்டால் தான் யூஸ் பண்ண தெரியும். அப்போ ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஒரிஜினல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிட்டு இது ஒன்றுக்கு மட்டும் கிளிக் பண்ணால் ஒன்றுக்கு தான் ஒரிஜினல் மாதிரி காமிக்கும். கீழே இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கீழே அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கை ப்ளூ கலரில் 2 டபுள் டிக் அடிச்சு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பேஜஸுமே அந்த ஒரிஜினல் பேஜ் நம்ம எப்படி கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்தோமோ அப்படியே அந்த பேஜஸ் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்குது எல்லாமே அழகாக கிராப் பண்ணி அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு எல்லா பேஜஸுமே அப்படியே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வேறு எந்த ஆப்ஷனுக்கும் போக தேவையில்லை. கலரை வந்து ஒரிஜினல் கலர் கொடுத்துட்டோம். இப்போ கீழே க்ரீன் கலர் டிக் இருக்குது பார்த்தீங்களா, டிக்கை கொடுத்துறோம். அவ்வளோதான், போய் சேவ் ஆகி போய் உட்காந்துரும். நம்ம பண்ணது வந்து இதுக்கு முன்னால் பண்ணதான் கீழே இருக்கும். நம்ம பண்ணி முடிச்சதும் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கும் இந்த டாக் ஸ்கேனர் சொல்லி 5th February 2025 போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்த பேஜ் ஃபுல்லாக மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் டோட்டலாக பேஜஸாக இருக்குது, டோட்டலாக ஃபோட்டோவாக இருக்குது. இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மேலே வந்து பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, 2வது ஆப்ஷன் செட்ஸுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். நான் வாட்டர் மார்க் போட்டதுனால வாட்டர் மார்க் தெரியுது. வாட்டர் மார்க் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் பிடிஎஃப் அழகாக கன்வெர்ட் ஆகிருக்கா. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ், 2வது பேஜ், 3வது பேஜ், 4வது, மொத்தம் 5 பேஜ் எழுதுனது. ஓகேங்களா, அழகாக பார்க்குறதுக்கு உங்கள் ஒரிஜினல் பேஜ் கன்வெர்ட் ஆகிருக்கு. உங்கள் ஸ்டிக் பண்ணி போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் தெரியும். ப்ளூ கலர் எழுதுனது ப்ளூ கலர்லையும், ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணது ஸ்டிக் பண்ண அந்த கலர்லையுமே தெரியும் ப்ராப்பராக. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நம்ம வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிற தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 MBக்குள்ள இருக்கணும். ஸோ எத்தனை MB உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கம்ப்ரஷனை கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். அந்த கம்ப்ரஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிக்குது பாருங்கள், 3.95 MB தான் இருக்குது. நமக்கு 5 MBக்குள்ளே இருக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஷேருன்றதை கொடுத்து நம்ம போய் இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்கலாமா. அந்த சப்ஜெக்ட் நேமு இப்போ வந்து ஃபவுண்டேஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னா ஃபவுண்டேஷன் இன் இங்கிலீஷ் போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கூட ஏதாவது போடுறதா போட்டுக்கலாம். ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது கம்பல்சரி கிடையாது, ரீநேம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்றத கொடுத்து நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அடுத்து நம்ம டிஎன்ஒய் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது ஃபைலுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். அப்போ ஃபைலேருந்து நம்ம எடுப்போம் நம்ம. ஸோ பிடிஎஃப் போய் நான் ஃபைலில் போய் நான் சேவ் பண்ண போகிறேன். ஃபைல் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபைலில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகி பார்த்தீங்கன்னா 1 ஃபைல் சேவ்னு வந்துருச்சா. 1 ஃபைல் சேவ்டு டு டவுன்லோட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலாக நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வந்து இதை வந்து நம்ம எப்படி நம்ம டிஎன்ஒய் வெப்சைட்டில் போய் எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டாக் ஸ்கேனர் ஆப் மூலமாக நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைலில் பிடிஎஃப் இருக்குது. இப்போ நம்ம எப்படி டிஎன்ஒய் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறோம்னா கூகுளில் போயிட்டு டிஎன்ஒயு ஸ்டூடெண்ட் லாகின் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வரும். டிஎன்ஒயு ஒரு போர்ட்டல் சொல்லி இப்படி இந்த மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வெப்போட டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும். இதில் என்ரோல்மெண்ட் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பேன் மொபைலில். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைன்இன் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு போயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் டைப் பண்ணி பாஸ்வேர்டை டைப் பண்ணி அப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் கூட்டிகிட்டு போகும். இப்போ ஜஸ்ட் நான் சைன்இன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக அந்த பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். இதில் நமக்கு தேவையான அசைன்மெண்ட் அப்படின்ற டேப் தான் தேவை. ஓகேங்களா, அப்போ அசைன்மெண்ட் டேப் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா 4, 5, 6, 7th டேப்பு. அதில் போயிட்டு இப்போ வந்து நான் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிறாங்க. நான் செமஸ்டர் பேட்டர்ன் பிஏ தமிழ் நான் செமஸ்டர் செகண்ட் இயர். அதை கிளிக் பண்ணிவிட்டேன். இவருக்கு அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அசைன்மெண்ட்டு. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து பாருங்கள் அவர் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் இன் இங்கிலீஷ் 2 அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் அசைன்மெண்ட் நம்பர், கோர்ஸ் ஸ்கோரு, டியூ டேட்டு, லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. February 8 சொல்லி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாட் சப்மிட்டட். இப்போ அசைன்மெண்ட் அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோம், அசைன்மெண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் இங்கிலீஷ் 2 இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நேராக உள்ள அப்லோடு இது பண்ணுறதுல நீங்கள் இப்போ சப்ஜெக்டை மாற்றி அப்லோட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இங்கிலீஷ் 2னா அதுக்கு நேராக கரெக்டாக என்ன இருக்கோ அப்லோடு அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு பேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்குது பார்த்தீங்களா. அதே பேஜ்லேயே சேம் பேஜ்லேயே ஃப்ரெஷ்ஷாக காமிக்குது பாருங்கள். ஷோவாகுதா கோர்ஸ் நேம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் இங்கிலீஷ் 2ல் அசைன்மெண்ட் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி கேட்குது. இப்போ நான் செமஸ்டர் செகண்ட் இயர் அவருக்கு வந்து அசைன்மெண்ட் 2 தான் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு இயருக்கு
ஒரு அசைன்மெண்ட் தானே. அப்போ செகண்ட் இயருக்கு செகண்ட் அசைன்மெண்ட். அப்போ அந்த அசைன்மெண்ட் 2 டாக்குமெண்ட் நேராக சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணணும். மாற்றி கிளிக் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு அசைன்மெண்ட் 3னா அசைன்மெண்ட் 3 கிளிக் பண்ணிக்கிடுவீங்க. 3வது பாக்ஸ் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிடுவீங்க. இப்போ செகண்ட் பாக்ஸ் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்ன்ற ஆப்ஷன் வந்து கூட்டிகிட்டு போகுது பார்த்தீங்களா. இந்த ஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக ஆல்ரெடி எனக்கு வச்சுருப்பேன், நம்ம சேவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா. டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப்லேருந்து ஃபைலுக்கு அப்படி கரெக்டாக மூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃபை கிளிக் பண்ணுறேன். 5 MB பிலோவாக தான் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அசைன்மெண்ட் வந்து சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான். இதில் வந்து நான் வேறு ஃபைல் அப்படின்றதுனால உங்கள் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா. அப்படி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ சப்மிட் ஆகிடுச்சா எப்படி நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் சப்மிட்டட் அசைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். அதில் கோர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் இங்கிலீஷ் 2 தான் சப்மிட் பண்ணோம். அந்த சப்ஜெக்ட்டு இப்போலாம் கரண்ட் சப்ஜெக்ட் நேம்ஸ்லாம் காமிக்கும். நம்ம செகண்ட் இது இங்கிலீஷ் பேப்பர் 2 காமிச்சிட்டு அசைன்மெண்ட் நம்பர் 2 சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ நான் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாதான் எனக்கு ஷோ ஆகலை. நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகி காமிக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய TNOE அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்படி தான் அசைன்மெண்ட் அப்படின்றது சப்மிட் பண்ணணும்.